சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆனந்த பத்மநாப சுவாமிக்கு, ஸ்ரீ வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மி சமேத நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. வாழியே என்றும் அவர் குடும்ப வாழியே செலவு வாழியே என்றும் அவர் குடும்ப வாழியே இன்றைக்கு செலவு தந்த பிரதான சிராஜ் வாழியே என்றும் அவர் குடும்ப வாழியே இன்றைக்கு செலவு பிரதனாதி பாடியே என்றும் அவர் குடும்ப பாடியே என்றும் அவர் பாடியே என்றும் அவர் பாடியே என்றும் அவர் பாடி பாடியே என்றும் அவர் பாடியே என்றும் அவர் பாடியே என்றும் அவர் பாடி பாடியே. அடியோடு என்னோடு ஆயிரம் பல்லாண்டு வடிவாழின் வளர் மார்பினில் வங்கின்ற பல்லாண்டு வடிவார் ஜோதி வளர்களை சுடராழியும் பல்லாண்டு பல்லாண்டு வாழி திருவாய் மொழிப்பிள்ளை மாதனவாய் வாழும் மணவாளன் மாமுனியன் பாடியவன் மாறன் திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோர் சேது பறைந்தோடு செய்தாமரை தாளினை வாழியை சேலை வாழி திருநாட்டின் பாடியை உயிர் மாறும் குமுறும் வாழியை சுந்தர திருஞானை பாடியை கையில் பாடியை இல்லாத மணவாள மாமுனி உயிர்வாழி புகழ்வாழ பாடியை அடியாவாழ அரங்கன் வாழ கடை சூழ்ந்த மன்னரும் வாழ என்னை போல் விளைவிடுவார் உலகின்றோ உன்னை போல் விளைவிடுவார் வல்லாரும் அனைத்துக்கெல்லாம் வாழகின்ற ஏனாந்த மாமுனிவன் இந்த ஏழை பிறகு நடுவே நீ கொண்டு வந்திருக்கலாமா? நீ 2 ரூபா வச்சு தட்டு வாங்கும்போது வச்சா பெருமா
இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பாசுரம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் யாரை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது அப்படின்னா கண்ணனின் மனைவியாகிய நப்பின்னையை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. இந்த நப்பின்னை யார், அவளுடைய வரலாறு என்ன, அவள் எப்படிப்பட்டவள், இது எல்லாத்த பற்றி நான் ஏற்கனவே கதைகள்லாம் சொல்லிட்டேன். அதனால் இந்த கண்ணனின் மனைவியாகிய நப்பின்னையை ஏன் எழுப்புகிறார் அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவர் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் இப்படியெல்லாம் யாரை புகழ்கின்றார்? நந்தகோப்பனை புகழ்கின்றார். நந்தகோப்பனின் மருமகளே, ஒரு பெண்ணுக்கு எது சிறப்பு? திருமணம் ஆகின்ற வரைக்கும் இன்னாருடைய மகள் என சொல்லுவது அவளுக்கு சிறப்பு. தனக்கு எவ்வளவு பெருமை இருந்தாலும் இன்னொருவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிற போது நான் இன்னாருடைய மகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு மிக 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 உயர்வான ஒரு விஷயம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் ஆன பிறகு யாரை சொல்லணும் அப்படின்னா கணவனை முன்னிறுத்தி தான் இன்னாருடைய மனைவி அப்படின்னு சொல்லுவதற்கு முன்பு மாமனாரை முன்னிறுத்தி நான் இன்னார் வீட்டு மருமகள் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு உண்டான உயரிய பெருமை அப்படிங்கிறத அந்த காலம் முதல் நம்முடைய பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் அப்படி யார்கிட்டையும் போய் அறிமுகப்படுத்திக்கிற வேலையும் இல்லாது போச்சு. அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு. நம்ம ஒரு விழாவுக்கு போகிறோம், ஒரு குடும்ப நிகழ்வுன்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரங்கள்லாம் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை அறிமுகம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னாருடைய மருமகள், இப்போ அந்த கணேசன் இருக்கிறாருல்ல, அவருடைய 2வது மருமகப்பா இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, அந்த பையன் கல்யாணத்துக்கு நான் வரலிங்க, அதனால நான் மருமகளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இப்போதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போது நான் இன்னாருடைய மனைவி என சொல்லுவதற்கு முன்பு இன்னாருடைய மருமகள் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். ஏற்கனவே வாயிற்காப்பாளனை எழுப்பி எல்லாரையும் எழுப்பி கொண்டே வருகின்ற ஆண்டாள் நாச்சியார் அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம நந்தகோபரினுடைய மருமகளே நப்பின்னாய், நீ எழுந்து வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். என்ன அருள் செய்யணும்? நீதான் கண்ணனை துயில் எழுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த அருளை நீ செய்தாயானால் தான் நாங்கள் கண்ணனின் கருணையை பெற முடியும் அப்படின்னு நப்பின்னையை எழுப்புவதாக இந்த பாடலை நமக்கு தந்திருக்கின்றார். பூங்கவளை போதில் பொறிவண்டு கண்டெடுத்த தேங்காதை பூரில் தீர்ந்த மலை பற்றி வாங்க குடல் நினைக்கும் வள்ளல் பெருமசுகள் நீங்காத செல்வம் நிறைந்து மலை போடுமா நாங்கெல்லாம் பாவைக்கு சாட்டி நீராடினான் நாளெல்லாம் ஓங்கி பெண் செங்கலோடு கையுளத பூங்கவளை போதில் பருவண்டு கண்டெடுத்த தேங்காதே பூரில் மலை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெருமசுகள் நீங்காத செல்வம் நிறைந்து. கட்டுப்பிடித்துக்கோ. கோவிந்தா கோவிந்தா.
கோவிந்தா 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 அப்படின்னு எங்கு சொல்லப்படுகிறதோ அங்கு கஷ்டங்கள் திரும்ப வராது. கோவிந்தன் அப்படின்னு சொன்னா கஷ்டங்களை திரும்ப தராதவன் அப்படின்னு அர்த்தம். பசுக்குலங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், உயிர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவன், இப்படி பல பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய கோவிந்த நாமத்தை இந்த நாள்ல நாம சொல்லணும். வீட்டுல பெரியவங்க சொல்லும் போது சின்ன பிள்ளைங்க கோவிந்தா அப்படின்னா நல்லா வாய் திறந்து சத்தமா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நம்ம திரும்ப சொல்லணும். இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு என் குழந்தை வெட்கப்படுவாங்க, என் பையன் சொல்ல மாட்டாங்க, என் பொண்ணு சொல்ல மாட்டாங்கன்னு நாம சொல்லக்கூடாது. குழந்தைங்களை சொல்லணும். நாமம் சொல்லதான் நமக்கு நன்மைகள் கிட்டும். எத்தனை எத்தனை ரூபங்கள் எல்லாமே உந்தன் வண்ணங்கள். கிருஷ்ணா,